ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் உடைய சத்தத்தை கேட்க உணர்வுடைய எங்களுக்கு கிருபை தாரும். ஜனமும் முடியாது, அடியனும் முடியவனது வார்த்தையும் முடியாது. நீர் எங்களோடு கூட பேசும், நாங்கள் கேட்கிறோம். அடியனை செல்வர்களாக மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லலாம் ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அவருக்கும் ஒரு விசை கூட வாழ்த்துக்கள். ஒரு தடவை கூட உங்கள் மத்தியில் நிற்க கர்த்தர் எனக்கு ஆரோக்கியமும் சுகமும் பலனும் தந்ததை எண்ணி நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். விசேஷமாக அப்போஸ்தலர் ஐக்கியத்திற்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். இந்த ஊழியத்தை எண்ணி நான் கர்த்தரை துதிக்கிறேன். விசுவாச மக்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி திருப்பிக் கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 31வது வசனம். 1 Corinthians chapter 12 verses 31. 1 கொரிந்தியர் 12:31. இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள். இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் போது எழுதுகிறார், இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள். சேர்ந்து சொல்லலாம், இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள். திரும்ப சொல்லலாம், இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள். 2 சர்வீஸ் வச்சதுக்கு ஒரு காரணம் என்னவா இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, நாம் உபதேசிக்கப்படணும். கைவிரித்து ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க, இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த கொரிந்து சபைக்கு தான் 9 ஆவிக்குரிய வரங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 12வது அதிகாரத்திலே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆமாவா? 12வது அதிகாரத்திலே தான் ஆவிக்குரிய 9 வரங்களை குறித்து சபைக்கு பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த 9 வரங்கள் நமக்கு தெரிந்திருந்தாலும் இந்த 9 வரங்களை 3 பகுதியாக பிரிக்கலாம். முதல் 3 வரங்களை வோக்கல் கிஃப்ட்ஸ் என்று சொல்லுவார்கள். பேச்சின் மூலமாக வெளிப்படுத்துகிற வரம், அந்நிய பாஷைகளை பேசுகிற வரம், தீர்க்க தரிசன வரம், வியாக்கியான வரம். இந்த 3 வரங்களை சத்தத்தின் மூலமாக எழுப்பக்கூடிய வரம் வோக்கல் கிஃப்ட்ஸ் என்று சொல்லுவார்கள். அடுத்த 3 வரங்கள் ரெவலேட்டரி கிஃப்ட்ஸ், வெளிப்பாட்டு வரங்கள். ஞானத்தை போதிக்கிற வசனம், அறிவை உணர்த்துகிற வசனம், ஆவிகளை பகுத்தறிகிற வரம். இந்த 3 காரியமும் வெளிப்பாட்டு வரங்களை உள்ளடக்கியது. 3வது பகுதி ஆக்ஷன் கிஃப்ட்ஸ், செயல்பாட்டு வரங்கள். சுகமாக்குகிற வரங்கள், அற்புதங்களை செய்கிற சக்தி, விசுவாச வரம். இந்த 3ம் ஆக்ஷன் கிஃப்ட்ஸ், வெளிப்பாட்டு வரங்கள். ஒரு சபை பேசவும் செய்யணும், ஒரு சபைக்கு வெளிப்பாடு இருக்கணும், ஒரு சபைக்கு ஆக்ஷனும் இருக்கணும். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. வாய் மூலமாய் வெளிப்படுத்தக்கூடிய வரமும் சபைக்கு தேவை, வெளிப்பாட்டு வரமும் சபைக்கு தேவை. அட் த சேம் டைம் ஆக்ஷன் கிஃப்ட்ஸ், செயல்படுத்துகிற வரமும் நமக்கு தேவை. கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். நல்ல கை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுக்கு இந்த 3 வரங்களும் தேவை. கவனிங்கள், உங்களுக்கு நான் சொல்றது விளங்கும்னு நான் நினைக்கிறேன். கவனிங்கள், வோக்கல் கிஃப்ட்ஸ் என்று சொல்லப்படுகிறது சத்தத்தின் மூலமா எழுப்பக்கூடிய வரம். பற்பல பாஷைகளை பேசுகிற வரம் சத்தத்தின் மூலமாய் தான் வெளிப்படும். ஆமென் ஹல்லேலூயா. வோக்கல் கிஃப்ட்ஸ் என்று சொல்லப்படுவது வாயின் மூலமாய், சத்தத்தின் மூலமாய் எழுப்பக்கூடிய வரம். பற்பல பாஷைகளை பேசுவது வாய் மூலமாய் தான் வரும். தீர்க்க தரிசன வரம் சத்தத்தின் மூலமாய் தான் வரும். வியாக்கியான வரம் சத்தத்தின் மூலமாய் தான் வரும். அடுத்த பகுதி வெளிப்பாட்டு வரங்கள், ரெவலேஷன் கிஃப்ட். இது வெளிப்பாட்டுல தான் வரும். ஞானத்தை போதிக்கிற வசனம், அறிவை உணர்த்துகிற வசனம், ஆவிகளை பகுத்தறிகிற வரம். இது வெளிப்பாட்டு வரங்கள். 3வது பகுதி செயல்பாட்டு வரங்கள். விசுவாச வரம் செயல்படுத்தினாதான் வரும். குணமாக்குகிற வரம் செயல்படுத்தினாதான் வரும். அதோடு முடிந்து விடவில்லை. இதோ அற்புதங்களை செய்கிற சக்தி. பேசினா போதாது, வெளிப்பாடுல வந்தாது போதாது, செயல்படுத்த வேண்டும். நம்முடைய ஊழியங்களிலே இந்த 3 கூட்டத்தையும் ஆண்டவர் எழுப்புவாராக. கை தட்டி ஆமென் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணணும். இந்த 3 கூட்டங்கள், ப்ரொக்ளமேஷனுக்கு ஒரு டீம் தேவை, கூவி அறிவிக்கிற ஒரு கூட்டம் தேவை, ரெவலேஷன் உள்ள ஒரு கூட்டம் தேவை, செயல்படுத்துகிற ஒரு கூட்டம் தேவை. கை தட்டி அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க ஆவியில நிறைந்து சில நிமிஷம் அந்நிய பாஷையில் என்ன வேடிக்கை பார்க்காதீங்க, நல்ல கைகளை தட்டலாம்.
ஓரபா ஷகந்தர பிரௌடி ரிபல் மனா துடபலத நகடக சம்தன அல்லாபா ஷரஹந்தல ஹஷகேனி அந்தல பிரௌடி நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து உடரபலக ஷகந்தர பிரௌடி அந்தன இந்த மூன்று பரிமாணங்களும் எங்கள் திருச்சபையிலே நிறைவேறுவதாக தகப்பனே. கூவி அறிவிக்கிற ஒரு கூட்டத்தை எழுப்பி விடுவீராக, வெளிப்பாடுள்ள ஒரு கூட்டத்தை எழுப்பி விடுவீராக, செயல்பாடுள்ள ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்பி விடுவீராக. 9 வரங்களை குறித்து பேசுகிற அப்போஸ்தலனாகிய பவுல் 9 வரங்களை குறித்து, இந்த 9 வரங்களும் ஒரே ஆவியினால் இயக்கப்படுகிறது. தட்ஸ் இம்பார்ட்டன்ட். இந்த 9 வரங்களும் 9 ஆவியினால் இயக்கப்படவில்லை, 9 வரங்களும் ஒரே ஆவியானவரால் இயக்கப்படுகிறது. இந்த 9 வரங்களை குறித்து சொன்ன பவுல் முடிவில் எழுதுகிறார், இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள். எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்றாரு, இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழிகளை நான் உங்களுக்கு காண்பிப்பேன். Earnestly desire for the important gifts. முக்கியமான வரம் எது? இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மோடு அதை தான் பேச விரும்புகிறார். முக்கியமான வரம் எது? பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, முக்கியமான வரம் எது? முக்கியமான வரம் எது? Which gift is very important? சபைக்கு முக்கியமான வரம் எது? அதுதான் ஆண்டவர் பேச விரும்புகிறார். வாசிக்கலாம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து. ப்ளீஸ், மத்தேயு 19 3வது வசனத்திலிருந்து. அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்தரத்தினாலாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்த புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். அதற்கு அவர்கள், அப்படியானால் தள்ளுதற் சீட்டை கொடுத்து அவளை தள்ளி விடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். கவனிங்கள், வேதம் சொல்லுகிறது, இயேசுவை சோதிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசேயர்கள் அவரிடத்திலே வந்து எந்த முகாந்தரத்தினாலாவது மனைவியை தள்ளிவிடலாம் என்று ஒரு கேள்வியை இயேசுவினிடத்திலே வைத்தார்கள். வேதம் சொல்லுகிறது, கேள்வி கேட்கிறவர்கள் 1000 இருந்தாலும் பதிலளிக்கிற ஒரு தேவன் இன்றைக்கும் நம்ம மத்தியிலே உண்டு. நீங்க ஆட்டோமேட்டிக்கா கை உயர்த்தி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணணும். ஹல்லேலூயா. சுற்றிலும் 1000 கேள்விகள் எழுப்பினாலும் 1000 கேள்விகளுக்கு ஒற்றை பதில்களினால் பதிலளிக்கிற என் தேவன் நம்ம மத்தியிலே உண்டு. 1000 கேள்விகள் நாம் கேட்டு தேவ சந்நிதியில் போனாலும் ஒற்றை பதிலில் 1000 கேள்விக்கும் பதில் சொல்லுகிற ஒரு நல்ல நேசரை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதற்காக கை தட்டி நல்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. நம் ஆண்டவர் கேள்விகளுக்கு பதிலளிக்கிறவர். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இயேசுவினிடத்தில் ஒரு கேள்வி கேட்டபோது இயேசு அதற்கு பதில் சொல்லுகிறார், இதோ அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்று சொல்லி நீங்கள் வாசிக்கவில்லையா என்று கேட்டார்கள். உடனடியாக பரிசேயர்கள் அடுத்த கேள்வி கேட்கிறார்கள், அப்படியானால் தள்ளுதற் சீட்டை கொடுத்து மனைவியை தள்ளிவிடலாம் என்று மோசே எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்து நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். உங்கள் இருதய கடினத்து நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. கை உயர்த்தி சொல்லுங்க, ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா இந்த கட்டளை நான் உங்களுக்கு மனப்பூர்வம் எழுதி கொடுத்ததுதான். It was written. ஆனால் மனப்பூர்வமா எழுதி கொடுத்தது அல்ல, இருதய கடினத்தின் நிமித்தம் நீங்க வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்ததுனால நான் உங்களுக்கு அதை எழுதி கொடுத்தேன். அப்படியானால் இந்த கால வேளையிலே நம்முடைய சபையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், what is mean by gift? gift என்றால் என்ன தெரியுமா? gift தமிழ்ல வரம்னு சொல்றாங்க, ஆங்கிலத்தில் giftன்னு சொல்றாங்க. giftனா என்னன்னா ஒரு ஆள் மேல வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்தி கொடுப்பதற்கு பெயர் தான் gift. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் யாருக்கு பிறந்த நாளோ இவங்களுக்கு என்ன தோணுதோ அதை வாங்கி கொடுப்பாங்க, அதான் gift. இப்ப பிறந்த நாள் யாருக்கும் அவன் மிரட்டுறான், எனக்கு சைக்கிள் வேணும். நீங்க எல்லாம் ஹாஸ்டல்லையா தங்கியிருக்கீங்க, இல்ல மெடிக்கல் லீவ் போட்டிருக்கீங்களா?
இந்த ரெஸ்பாண்ட் பண்ணுங்களேன். ஆமா, ஓடி வந்தேன் உங்க முகத்தை பார்க்க. இப்போ யாருக்கு பிறந்தனால அவன் மிரட்டுறான், த்ரெட்டன் பண்றான், எனக்கு ஐபேட் தான் வேணும். இப்ப மாறிடுச்சு. கிஃப்ட் வந்து த்ரெட்டன் பண்ணி வாங்குறது, அதுக்கு பேர் கிஃப்ட் இல்ல, அதுக்கு பேர் கந்து வெட்டி, அதுக்கு பேர் கிஃப்ட் இல்ல. கிஃப்ட்னா என்ன தெரியுமா? எனக்கா தோணணும் உங்களுக்கு தரணும்னு. கிஃப்ட்னா என்ன தெரியுமா? உங்க மேல இருக்கிற அன்பை நான் வெளிப்படுத்துறதுக்காக ஒன்னு செய்யணும், அதை கொடுக்கறதுக்கு பேர் தான் கிஃப்ட். நான் மிரட்டி ஒரு ஆளுகிட்ட வாங்குறதுக்கு பேரு கிஃப்ட் கிடையாதுங்க. இன்னைக்கு சபையோட ஆண்டவர் பேச விரும்புறது, இஸ்ரவேல் ஜனங்கள் மிரட்டி மிரட்டி வாங்கினாங்க எல்லாத்தையும், அது கிஃப்ட் இல்ல, ஆனா மனப்பூர்வமா தர்றாரு பாருங்களேன், அதற்கு பேர் கிஃப்ட். கைகளை தட்டி கொஞ்சம் உற்சாகமா கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிறார், இதை நான் மனப்பூர்வமா இதை எழுதி கொடுக்கல, இதை கட்டாயத்தின்படி உங்களுக்கு நான் எழுதி கொடுத்தேன். மனைவிகளை தள்ளிவிட வேண்டும் என்று, தங்கச்சி கவனிங்க, மனைவிகளை தள்ளிவிட வேண்டும் என்று இதோ நான் மனப்பூர்வமாய் சொல்லவில்லை, உங்கள் இருதய கடினத்தின்படி நான் எழுதி கொடுத்தேன். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த சப்ஜெக்ட் வேற காரியமா இருந்தாலும் இது ஞான அர்த்தம் கொண்டவைகள். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எந்த ஆசீர்வாதத்தையும் எந்த நன்மையையும் கட்டாயத்தின்படி எழுதி தந்து விடக்கூடாது. மனப்பூர்வமாய் ஒரு நன்மை பரத்திலிருந்து, ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வரணும். That is called gift. கைகளை தட்டுங்க பார்க்கலாம். 2020 கர்த்தருக்கு சித்தமானால் மனப்பூர்வமான நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில இறங்கி வரணும். கைகளை தட்டுங்க. ஆவியில நிறைந்து, கட்டாயத்தின்படி அல்ல, விசனமாயும் அல்ல, மனப்பூர்வமாய். ரபல ஹதரா ஹஷந்தரதியா உடா ரகதன கடகசியாதனா. நல்ல கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை நீங்க நல்ல கவனிச்சு பாருங்க. அவங்களுக்கு தேவன் கொடுத்த எல்லாமே கட்டாயத்தின்படி கொடுத்தது. காடையை கேட்டாங்க, மன்னா, எல்லாமே நிர்பந்தம். தருவாரா? மன்னாவை தந்தாரே, காடையும் தருவாரா? சோதித்து சோதித்து அவரை பரீட்சை பார்த்து இச்சை உள்ளவர்களாகி கட்டாயப்படுத்தி கேட்டதுனால அவங்களுக்கு தேவன் கொடுத்த நன்மையில அவங்களால சந்தோஷமா இருக்க முடியல. இன்னொருவரை அள வைத்து விட்டு, இன்னொருவரை வேதனைப்படுத்தி விட்டு வாங்குகிற எந்த காரியமும் நமக்கு சந்தோஷத்தை தராது. மனப்பூர்வமாய் தரணும். சபைக்கு தேவன் சிலதை மனப்பூர்வமாய் தரணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவும் வானம் திறக்கப்பட்டது, ஆனால் மனப்பூர்வமாய் வானம் திறக்கப்பட்டதல்ல. ஒருவேளை அபிஷேகம் இறங்கி வரலாம், ஒருவேளை அந்நிய பாஷை பேசலாம், ஒருவேளை தீர்க்க தரிசனம் சொல்லலாம். பீலேயாமும் தீர்க்க தரிசனம் சொன்னார், ஆனால் மனப்பூர்வமாய் ஆவியானவர் அவனோடு கூட வெளிப்படவில்லை. இந்த பகல் தீர்க்க தரிசனமாய் பரிசுத்த ஆவியானவர் சொல்ல. லிசன் வாலிப தங்கச்சி கவனி. மனப்பூர்வமாய் உன் வாழ்க்கையில் கர்த்தர் ஒன்றை தந்தாரானால் அது தலைமுறைக்கும் நிலை நிற்கும். கைகளை தட்டணும். நல்ல கைகளை தட்டணும். யாரையும் வேதனைப்படுத்தியோ யாரையோ அள வைத்தோ எனக்கு ஒரு நன்மை வேண்டாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக திறக்கப்பட்ட வானோ எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு திறக்கப்படுகிற வானோ யோர்தான் நதிக்கரையில் இயேசுவுக்கு திறக்கப்பட்ட அபிஷேகம் தானே நினைச்சிடாதீங்க. அந்த அபிஷேகம் எந்த கண்ணோட்டத்தில் வருகிறது என்பது ரொம்ப முக்கியம். கிருபை தானே, எப்படி கிடைச்சா என்ன நினைச்சிடாதீங்க. வானம் தானே, எப்படி திறக்கப்பட்டா என்ன நினைச்சிடாதீங்க. The way you are receiving is very important. யோர்தான் நதிக்கரையில இயேசுவுக்காக திறந்த வானம் பிதா குமாரன் மேல வைத்திருந்த அன்பு நிமித்தமாய் திறந்த வானம். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக திறக்கப்பட்ட வானம் அப்படி திறக்கப்பட்ட வானம் அல்ல. அந்த மன்னா பொழிந்ததா இருக்கட்டும், காடை வந்து விழுந்ததா இருக்கட்டும், எல்லா கட்டாயத்தின்படி. ஒரு நிமிஷம் கண்ண மூடி சொல்லுங்க, ஆண்டவரே எங்க வாழ்க்கையில கட்டாயத்தின்படி எதுவும் வேண்டாம். கட்டாயத்தின்படி ஒரு வேலை எனக்கு வேண்டாம். கட்டாயத்தின்படி ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம். கர்த்தர் உங்களோடு பேசுறாருன்னா கொஞ்சம் வாயை திறந்து ரெஸ்பாண்ட் பண்ணுங்களே. கட்டாயத்தின்படி எங்க வாழ்க்கையில எந்த நன்மையும் வேண்டாம் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக திறக்கப்பட்ட வானம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. எங்களுக்கு நீங்க ஒரு வானத்தை திறங்க ஆண்டவரே. இயேசு
இயேசு கட்டாயப்படுத்தி வானத்தை திறங்கன்னு சொல்லல. அவர் மேல பிதா வைத்திருந்த அன்பின் நிமித்தம் ஒரு வானம் திறக்கப்பட்டது. ஆபிரகாமுடைய கூடாரத்திலே தேவதூதரானவர்கள் மனப்பூர்வமாய் தங்கி இருந்தார்கள். ஆனால் லோத்துனுடைய கூடாரத்தில் கட்டாயப்படுத்தி தான் தங்கினாங்க. ஒரு ராத்திரி தங்கிட்டு போங்கன்னு சொல்லி கெஞ்சி தான் தங்க வைத்தாங்க. உங்க வீடுகள் அவர் கெஞ்சி தங்க கூடாது, உங்க வாழ்க்கையில் அவர் கெஞ்சி தங்க கூடாது, உங்க வாசஸ்தலங்கள் அவர் கட்டாயப்படுத்தி தங்க கூடாது. அவர் மனப்பூர்வமா சொல்லணும், உன் வீட்டில் இன்றைக்கு தங்க போகிறோம். கை தட்டணுமே. கர்த்தருக்கு சித்தமானா இந்த வருகிற நாட்களில் சிலருடைய கூடாரங்களில் மனப்பூர்வமாய் தங்க போகிறார். மனப்பூர்வமாய் நீங்க நினைக்கிறது போல இல்ல, கம்பல்ஷன் படி அல்ல. தூத்துக்குடி பட்டணத்துல ஒரு கூட்ட ஜனங்கள் கட்டாயப்படுத்துறாங்க. ஆனா கட்டாயத்தின்படி அல்ல, மனப்பூர்வமாய் ஆவிக்குரிய வரங்களை வல்லமைகளை நம் மேல வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் ஊட்ட போகிறார் என்று நம்புகிறவங்க மட்டும் கைகளை தட்டி கூடாரத்தில் மனப்பூர்வமாய் தங்க போகிறார். நீ கூப்பிடாவிட்டாலும் எல்லைகளுக்குள் அவர் வருவார். அபிஷேகம் தாங்கன்னு கேட்டு அபிஷேகம் வர்றதுக்கு பேர் அபிஷேகம் இல்லைங்க. என் மேல வைத்திருக்கிற அன்பினுடைய வெளிப்பாடு தான் அபிஷேகம். ஹலோ ஆமென் சொல்லுங்களேன். என் மேல வைத்திருக்கிற அன்பின் வெளிப்பாடு தான் அபிஷேகம். வேத வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமுடைய கூடாரத்தில் பைபிள் படிச்சு பாருங்க. ஆபிரகாமுடைய கூடாரத்தில் தேவதூதரானவர்கள் மனப்பூர்வமாய் தங்கி இருந்தார்கள். ஆனா லோத்துனுடைய கூடாரத்தில் அவன் கெஞ்சி கேட்கிறான், இன்னைக்கு ராத்திரி எங்க வீட்டுல தங்குங்கன்னு. அவன் சொல்றான், வீதியில தங்குவோம், தெருவில் படுப்போமே தவிர உன் வீட்டில் படுக்க மாட்டோம். கட்டாயத்தின் பேர்ல என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கக்கூடாது. நாட் பை கம்பல்ஷன். மனப்பூர்வமாக என் மேல ஊற்றப்படணும், மனப்பூர்வமாக என் மேல ஊற்றப்படணும். இதெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. இதெல்லாம் சொல்லிட்டு சீஷர்கள் என்ன சொல்றாங்க வாசிங்க, 10வது வசனம். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, மனைவியை பற்றிய புருஷனுடைய காரியம் இப்படியா இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்றார்கள். இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணாம இருக்கிறது நல்லது அப்படின்னு சீஷர்கள் இயேசு கிட்ட சொல்றாங்க. சொன்ன உடனே இயேசு என்ன சொல்றாரு வாசிங்க. அதற்கு அவர், வரம் பெற்றவர்களே தவிர. நல்ல கவனிங்க, வரம் பெற்றவர்களை. இந்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, வரம் பெற்றவர்கள். ப்ளீஸ் கொஞ்சம் வாயை நல்ல தரங்களே, விரிவா தரங்க. வரம் பெற்றவர்கள் தவிர. வாசிங்க, வரம் பெற்றவர்களே தவிர இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. வரம் பெற்ற சீஷர்களை பார்த்து சொல்றாரு, அமைதியா இருங்க, இது கடினமான ஒரு உபதேசம். கைவிட்டு ஆமென் சொல்லுங்களேன். மேரேஜ் பத்தி மட்டும் இங்க பேசுறாருன்னு நினைக்காதீங்க. இயேசு சொல்றாரு, இது கடினமான ஒரு உபதேசம். லகுவான ஒரு உபதேசம்னா எல்லாரும் கேட்பாங்க, ஆனா இது கடினமான உபதேசம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடாதுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? பரோட்டா சாப்பிடாதுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரிதான் இது கடினமான உபதேசம். இதெல்லாம் பேச முடியாது, யார்கிட்டயும் பேச முடியாது. இதை சாப்பிடாதீங்க சொல்ல முடியாது. இயேசு சீஷர்களை பார்த்து சொல்றார், வரம் பெற்றவர்களை தவிர. என்ன வரம் பெற்றவர்களுங்க? இங்க என்ன வரத்தை பத்தி பேசுறாரு? தீர்க்க தரிசன வரத்தை பத்தியா? இல்ல, இங்க என்ன வரத்தை பத்தி பேசுறாருன்னா, one who having the capacity to receive. நான் சொல்லுகிறத அப்படியே ஏற்றுக்கொள்றான் பாத்தீங்களா, அந்த வரம் பெற்றவன். கை தட்டுங்க பார்க்கலாம், நல்ல கை தட்டுங்க. ஹல்லேலூயா. இங்க வரம் பெற்றவர்கள் யார சொல்றாருன்னா, நான் சொல்றேன் பாத்தீங்களா, இது கஷ்டம்தான். இப்படி இருக்க விவாகம் பண்ணுவதை பார்க்கிலும் விவாகம் பண்ணாமல் இருப்பது நல்ல. இட்ஸ் டூ ஹார்ட். இது கடினமானதுதான். ஆனாலும் ஒரு சின்ன கூட்டம் இருக்கிறது, அவர்கள் கிஃப்டட், அவர்கள் வரம் பெற்றவர்கள். அவர்களால இதை ஏற்றுக்கொள்ள முடியும். கை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். அப்ப சபைக்கு என்ன வரம் தேவை தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகிறத ரிசீவ் பண்ணுகிறது ஒரு வரம். Hallelujah. Receiving is the greatest gift in this world. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Hallelujah. ஏற்றுக்கொள்வது தான் வரம். அதனாலதான் இயேசு திரும்ப திரும்ப சொல்றாரு, உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். ஏற்றுக்கொள்ளுகிறது இது பெரிய வரம். அதான் இயேசு சொல்றாரு. உங்களுக்கு இது வரைக்கும் புரியுதா?
ஏற்றுக்கொள்வதுதான் வரம். பெரிய வரம் எது தெரியுமாங்க? ஏற்றுக்கொள்வது. இன்னைக்கு நிறைய சபையில் இந்த வரம் இல்ல. நம்ம சபைக்கு அந்த வரம் தரப்போகிறார். ரிசீவிங், ரிசீவிங், ஏற்றுக்கொள்வது ஒரு வரம். சீசர்கிட்ட சொல்றாரு, எல்லாரும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஆனா வரம் பெற்றவர்கள் இதை ஏற்றுக்கொள்வாங்க. வாசிக்கலாம், கொஞ்சம் ஆக்டிவா இருங்க ப்ளீஸ். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்போஸ்தலர் 16:13. ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் ஆற்றின் அருகே, திரும்ப சொல்லுங்க, ஆற்றின் அருகே, திரும்ப சொல்லுங்க, ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசத்தை வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடம். அடுத்து வாசிங்க பாஸ்டர். அப்பொழுது தியத்திரா ஊராளும் ரத்தாம்பரம் விக்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். நல்ல கவனிங்க, இந்த லீதியாள் எப்படிப்பட்டவள் தெரியுமா? இவள் வழக்கமாய் ஜெபம் பண்றவங்க. கைவிட்டு ராமன் சொல்லுங்களேன். வழக்கமா ஜெபம் பண்றவங்க. அது மாத்திரம் இல்ல, ஆற்றின் அருகே போய் ஜெபிக்கிறவங்க. தூத்துக்குடியில நம்ம சபையில என்னைக்காவது போய் குளத்து பக்கத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணிருக்கோமா? ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கீங்க? காலையில என்ன பலகாரம் ஏதாவது சாப்பிட்டீங்களா? சொல்லுங்க, ரொம்ப தாங்க சொல்லுங்க. ஆற்றின் அருகே போய் ஜெபிக்கிறது கவனிங்க. இப்பதான் சர்ச்சுக்குள்ள ஞானஸ்தான தொட்டி. முன்னாடி எல்லாம் கொட்டை எடுத்துட்டு சைடு ரம்மி எடுத்துட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறவன முன்னாடி அடிக்கப்படுகிற ஆட்டை போல அனுப்பிட்டு கொட்டடிச்சுட்டே போவோம். அங்க நம்ம கூட முன்னாடி எக்ஸ் பார்ட்னர்ஸ் எல்லாம் அங்க நிப்பான். அப்ப அவன் கிண்டல் பண்ணுவான். அந்த வைராக்கியத்துல, அந்த பெந்தெகோஸ்தே அனுபவத்துல ஆற்றில இறங்கி ஞானஸ்தானம் எடுத்து மகிழ்வோம் பாட்டை பாடிட்டு தைரியமா ரோட்டோரத்துல ஈர துணியோட வருகிறது ஒரு வைராக்கியம். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு பேப்டிசம் டேங்க் பக்கத்திலேயே ரூம் இங்க எடுத்துட்டு இங்க போய் துணி மாத்திட்டு பவுடர் போட்டுட்டு வந்துடலாம். முன்னாடி அப்படி இல்லைங்க. முன்னாடி ஞானஸ்தானம் கொடுக்கணும்னா இங்க இருந்து ஊருக்குள்ள எல்லாரும் பாப்பான் யாரு ஞானஸ்தானம் எடுக்க போறான்னு. கவனிங்க, அப்ப இவ வைராக்கியம் உள்ளவள். ஆற்றின் அருகே கூடி ஜெபிக்கிறாங்கன்னா ரெகுலர் பிரேயர் அல்ல, எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டம். கைவர்த்து ராமன் சொல்லுங்களேன். It was not an ordinary service. இது சாதாரண ஒரு சர்வீஸ் அல்ல. ஆற்றின் அருகே சாயங்கால வேளையில கூடுகிற ஒரு பிரேயர் டீம். கைவர்த்து ராமன் சொல்லுங்களேன். காலையில கூட்டத்துக்கு வர்றவங்க எல்லாம் இந்த பிரேயருக்கு வர மாட்டான். ஆமென் சொல்லுங்களேன். காலையில அட்டெண்டன்ஸ் போடுற வர்றவங்க எல்லாம் சாயங்காலம் இந்த பிரேயருக்கு வர மாட்டாங்க. ஆனா அந்த பிரேயர்லயும் ஆக்டிவா இருந்தவள் தான் லீதியாள். இவள் வழக்கமாய் ஜெபிக்கிறவ. வழக்கமா, வாய் திறந்து சொல்லுங்க, வழக்கமா ஜெபிக்கிறவ. சிலர் வழக்கமா ஜெபிப்பாங்க, வழக்கமா ஒரே சேர்ல தான் உட்காருவாங்க. பாருங்களேன், அவங்க சேர்ல வேற யாராவது உட்கார்ந்துட்டு அவங்களுக்கு ஆவி போயிடும். ஆமா, ஒரே சேர்ல தான் உட்காருவாங்க. அந்த அக்காவை அந்த சேர்ல தான் பார்க்க முடியும். வழக்கமா வர்ற இடம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வழக்கமா வர்ற இடம். வழக்கம், ரொட்டீன். அது மாத்திரமல்ல, வைராக்கியம் உள்ளவன். யார் எங்களை தப்பா பேசினாலும் பரவாயில்ல, நாங்கள் ஆற்றின் அருகே கூடி ஜெபிக்கிற கூட்டம். கையசச்சுராமன் சொல்லுங்களேன். மூன்றாவது அவளை குறித்து எழுதி இருக்கிறது, தேவனை வணங்குகிறவள். ஆல்ரெடி she was a worshipper of God. தேவனை வணங்குகிறவள். She came to know who God is. அவளுக்கு தேவன் யார் என்று தெரியும். ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஆனா வேதம் சொல்லுகிறது, வாசிக்கலாம், வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருக்கையில் கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தார். நல்ல கவனிங்க. வழக்கமா ஜெபிக்கிறவதா, வைராக்கியம் உள்ளவள் தான், தேவனை வணங்குகிறவள் தான். ஆனா ஸ்பெஷலி அன்றைக்கு தான் அவளுடைய இருதயத்தை கர்த்தர் திறக்கிறார். கை தட்டணும் நீங்க. அடுத்த வசனம் படிச்சிருங்க, 15. அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு. வழக்கமா ஜெபிக்கிறா, வைராக்கியம் உள்ளவ, தேவனை வணங்குறவள். இப்பதான் மனம் திரும்பி இருக்காங்க. இப்பதான் புரியல பாருங்க உங்களுக்கு. இப்பதான் மனம் திரும்புதல் என்பது ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு வரக்கூடியது. கொஞ்சம் ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். கடன் அங்க கேட்டேன் உங்கள்ட்ட, ஆமேன் சொல்லுங்களேன்.
இப்பதான் மனம் திரும்புகிறாள். அப்ப இவ்வளவு நாள் அவ வழக்கமா ஜெபம் பண்ணா, இவ்வளவு நாள் அவ வைராக்கியமா இருந்தாள், இவ்வளவு நாள் தேவனை வணங்கினால் எல்லாம் சரிதான். ஆனா வாழ்க்கையில மாற்றம் வரல. இன்னைக்கு நிறைய பேர் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க, தொடர்ந்து சபைக்கு வர்றோம், தொடர்ந்து ஆராதிக்கிறோம், ஆண்டவருக்காக தூத்துக்குடி பட்டணத்துல வைராக்கியம் பாராட்டுறோம், ஆனா மாற்றம் இல்ல. எப்ப மாற்றம் வரும் தெரியுமா? இந்த வரம் வரும்போது மாற்றம் ஆரம்பிக்கும். கைகளை தட்டணும், கைகளை தட்டணும். நம்ம வைராக்கியம், நம்ம தேவனை வணங்குகிறது, வழக்கமா ஆராதிக்கிறது எல்லாம் நல்லது. ஆனா எப்ப அந்த வரம் நமக்குள் வருகிறதோ அப்பொழுது சில சத்தியங்களை ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு கிருபை கிடைக்கும். கை தட்டி ஆண்டவருக்கு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி ஆற்றங்கரையில அவங்க கூடி இருந்து அவங்க சேர்ந்து காரியம் செய்யும் போது ஞானஸ்தானத்தை பத்தி யாரும் பேசாமையா இருந்திருப்பாங்க, பேசியிருப்பாங்க, உபதேசத்தை பத்தி பேசியிருப்பாங்க. ஆனா அன்னைக்கு அவளுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியல. காரணம், அவளுக்கு அந்த கிருபை இல்லை. ஆனால் அன்றைக்கு பவுல் பிரசங்கித்தவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். That means கர்த்தர் அவளுக்கு அந்த வரத்தை கொடுத்தார். எத்தனையோ பேர் கூடி இருந்தார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையிலே எனக்கு சொல்லி அனுப்பின வார்த்தை, வழக்கமா நான் ஜெபம் பண்றேனே, ஆண்டவருக்காக நான் வைராக்கியம் பாராட்டுறேனே, கேவலப்படாம நான் துதிக்கிறேனே, ஏன் என் வாழ்க்கையில மாற்றம் இல்லை? இனி அந்த மாற்றங்கள் சம்பவிக்க போகிறது. நம்புகிறவர்கள் மட்டும், வேடிக்கை பார்க்கிறவர்கள் வேடிக்கை பார்க்கட்டும். ஒரு சேஞ்சஸ் கர்த்தர் தரப்போகிறார். நீ மாத்திரமல்ல, உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார்கள், ஞானஸ்தானம் பண்ணப்படுவார்கள். லீதியாளே, உனக்குள் மாற்றம் வரவில்லை என்று நீ அழுதது போதும். இது உனக்குள் வருகிற மாற்றம் உன் குடும்பத்தை அசைக்க போகிறது. வாலிப பிள்ளைங்க கைகளை தட்டணும், வேடிக்கை பார்க்க கூடாது. ஏற்றுக்கொள்வது ஒரு வரம். ஞானஸ்தானத்தை பிரசங்கம் கேட்பாங்க, ஆனா ஞானஸ்தானம் எடுங்கன்னு சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எல்லாத்தையும் கேட்பாங்க, முக்கியமானதை ரிசீவ் பண்ண மாட்டாங்க. அது ஒரு கிஃப்ட், கைவித்துறாமன்னு சொல்லுங்களேன். அது அவளுக்குள்ள வந்த உடனே அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு சொல்றாங்க, கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் என்று எங்களை எண்ணினா எங்க வீட்டில் வந்து தங்கி இருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உங்களை ஏற்றுக்கொள்றேன். ஒரு நிமிஷம் கை உயர்த்துங்களே, ஒரு நிமிஷம் கை உயர்த்துங்களே. கேளுங்க, ஆண்டவர் எங்களுக்கு இந்த கிஃப்ட் தந்துருங்கப்பான்னு கேளுங்க. ஒரு எழுப்புதல் பிரசங்கம் இல்லைங்க, சொல்லுங்க, எங்களுக்கு இந்த கிஃப்ட் தந்துருங்கப்பான்னு கேளுங்க. எங்களுக்கு இந்த வரம் தந்துருங்க ஆண்டவரே. எத்தனையோ பிரசங்கங்களை கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். கண்ணை மூடுங்கன்னா கண்ணை மூடுங்களேன் சிஸ்டர், அவன் ஜெபிங்களே. ஆண்டவரே, எனக்கு இந்த கிஃப்ட் இல்லாததுனால தானப்பா எனக்குள்ளேயும் மாற்றம் இல்லை, என்ன சார்ந்தவர்களுக்குள்ளேயும் மாற்றம் இல்லை. உங்களுக்கு புரியும்னு நான் நம்புறேன். நீ வழக்கமா ஜெபிக்கிற சகோதரியா இருக்கலாம், ஐயா நீங்க வழக்கமா வர்றவங்களா இருக்கலாம், நீங்க தேவனை வணங்குகிறவர்களா இருக்கலாம், ஆண்டவரை பல வருஷமா தெரியும்னு சொல்லலாம், நீங்க கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ள நபரா கூட இருக்கலாம். ஆனா மாற்றம் வர வேண்டுமானால் இந்த கிருபை உங்களுக்கு தேவை. எல்லாரும் கூடியிருக்கிற இடத்தில் ஒருத்தினுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தது போல இந்த பகல் சிலருக்கு அந்த கிருபை தரப்படுவதாக. கைகளை தட்டி ஆர்ப்பரிங்க பார்க்கலாம் சில நிமிஷம். Rubala shakaba ragadana rimana daragadaba rugadagaba gadaba ragudaba gadaraba. கைகளை தட்டி ஆர்ப்பரிங்க. இதற்கு பிறகு மாற்றங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் மத்தேயு 19ஆம் அதிகாரம் அப்படியே 16வது வசனத்திலிருந்து படிக்கலாம். மத்தேயு 19:16. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டான். கவனிங்க, இந்த வாலிபனுக்கு நித்திய ஜீவன் மேல ஆசை, ஆண்டவர் மேல ரொம்ப பிரியம், தேவனுடைய ராஜ்யம்னா ரொம்ப பிடிக்குது, சபைனா ரொம்ப பிடிக்குது. நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கேட்கிறான். உடனே இயேசு சொல்லுகிறார், போய் கற்பனைகளை கைக்கொள். உடனே அவன் சொல்லுகிறான், நான் விபச்சாரம் செய்யவில்லை, வேசித்தனம் பண்ணவில்லை, நான் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறேன், நான் ஒழுங்கா காணிக்க கொடுத்திருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் என்ன குறை உண்டு என்று கேட்டான். அதற்கு 21வது வசனத்தில் இயேசு என்ன பதில் சொல்லுகிறார், வாசிக்கலாம். அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனா இருக்க விரும்பினாய், உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாகும், பின்பு
என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டா, அவனுக்கு 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 வேண்டியதை சொல்லும் போது அவனால ஏற்றுக்கொள்ள முடியல. எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டான், விட வேண்டியதை விடுன்னு சொன்னவன அவனால ஏற்றுக்கொள்ள முடியல. அதான் கிஃப்ட். இப்படியே உட்கார்ந்து இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன சிலுவையில் அறையும்னு சொல்றீங்களா? சொல்லுங்க. எல்லாத்தையும் கேட்போம், எல்லாத்தையும் கேட்போங்க. ஆனா இந்த கிஃப்டுடைய வேல்யூ என்ன தெரியுமா? இந்த முதல் செஷன்ல தான் ஆண்டவர் பேசுறார். இந்த கிஃப்டினுடைய மதிப்பு என்ன தெரியுமா? பிடிக்காததை சொன்னாலே ஏற்றுக்கொள்ளுவோம். ஆமென் சொல்லுங்களேன். உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை வாலாக்காம தலையாக்குவார், அதெல்லாம் ஏற்றுக்கொள்றதுக்கு எல்லாரும் இருப்பாங்க. ஆனா குறைவு சொல்லும் போது, நாத்தான் சொல்றான், ஒருத்தனுக்கிட்ட ஆட்டு மந்தையே இருந்துச்சான், இன்னொருத்தங்கிட்ட ஒரு ஆட்டுக்குட்டி இருந்துச்சான். அது அவன் வாயிலிருந்து விழுகிறத சாப்பிடுமா. அவன் மந்தையில் இருக்கிற ஆட்டை எடுத்து பலியிடாம இந்த ஒருத்தங்கிட்ட இருந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து பலியிட்டு சாப்பிட்டான். உடனே தாவீதுக்கு கோவம் வருது. அவன் யாருன்னு சொல்லுங்க, அவனை என்னவாது பண்ணிடலாம். உடனே நாத்தான் சொன்ன, நீ அந்த மனுஷன் அப்படின்னு சொன்ன உடனே தாவீது எனக்கு தெரியாதுன்னு சொல்லல, முழங்கால் படிட்டு நானே அந்த மனுஷன் சொன்னாங்க. நானே அந்த மனுஷன், நான் இஸ்ரவேலுக்கு ராஜாதா, நான் நினைச்சா கேஸை வேற ஆள் பேர்ல மாத்தி விடலாம், எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, எனக்கு அதிகாரம் இருக்கு, ஆனா கர்த்தர் எனக்கு இந்த கிருபை தந்திருக்கிறாரு, என் தவறை நான் ஏற்றுக்கொள்றேன். கை தட்டுங்க பார்க்கலாம். அந்த ஏற்றுக்கொள்றோம் பாத்தீங்களாங்க, தட் இஸ் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட். கைவிர்த்து ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ராஜாவால் அது முடியுமாங்க? தெருவில் போறவன் ஏற்றுக்கொள்ளுவான்னு வைங்களேன். ஒரு ராஜா சொல்றான், நானே அந்த மனுஷன். ஏற்றுக்கொள்ளுவது ஒரு வரம். நித்திய ஜீவன் மேல இந்த வாலிபனுக்கு ஆசை இருந்தது, நித்திய ஜீவன் மேல இந்த வாலிபனுக்கு விருப்பம் இருந்தது. ஆனா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லை. அவன் மிகுந்த ஆஸ்தி உடையவனாய் இருந்தபடியினால் அவன் துக்கத்தோட திரும்பி போனான். ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில வந்துட்டு துக்கத்தோட திரும்பி போக கூடாது. அவர் சொல்லுகிறதை ஏற்றுக்கொள்ளணும். ஆமா ஆண்டவரே. இன்னைக்கு எல்லாருக்கும் டிரான்ஸ்மிட்டர் ஆகணும்னு ஆசை, யாருக்கும் ரிசீவர் ஆகணும்னு விருப்பம் இல்லை. கொஞ்சம் கவனிங்களேன் ப்ளீஸ். எல்லாருக்கும் என்ன ஆகணும்னு ஆசை? டிரான்ஸ்மிட்டர். எல்லாருக்கும் உங்க வீட்டில் இருக்கிற டிடிஹெச் எப்படி இருக்கும் சொல்லுங்க? அது நான் தான் சொல்லி தரணுமா? உங்க வீட்டில் டிடிஹெச் இருக்கா? அந்த டிடிஹெச் டிஷ் எப்படி இருக்கும் சொல்லுங்க? குவியலா இருக்கும். எப்படி இருக்கும்? ஏன்னா அது ரிசீவர். ஆமென் சொல்லுங்களேன். ரிசீவர் எப்படி இருக்கும்? குவியலா தான் இருக்கும். அது தாழ்மையை குறிக்கிறது. கைவர்த்தர் ஆமென் சொல்லுங்களேன். தாழ்மையை குறிக்குதுங்க. அது தாழ்மை. ஏன்னா அது ரிசீவ் பண்ணக்கூடியது. என்ன பண்ணக்கூடியது? இன்னைக்கு எல்லாருக்கும் டிரான்ஸ்மிட்டர் ஆகணும், எல்லாருக்கும் ஒளிபரப்பணும்னு ஆசை. யாருக்கும் பெற்றுக்கொள்ளணுங்கிற ஆசை இல்லை, யாருக்கும் கேட்கணுங்கிற ஆசை இல்லை, யாருக்கும் ரிசீவ் பண்ணணுங்கிற ஆசை இல்லை. வேதம் சொல்லுகிறது இயேசு ஒரு நல்ல ரிசீவரா இருந்தார். கைவிடுத்து ஆமென் சொல்லுங்களேன். அதனாலதான் அவர் மேல 39 அடி அடித்த போது அவர் ஒரு அடி கூட எனக்கு வேண்டான்னு சொல்லல. இயேசு ஒரு நல்ல ரிசீவரா இருந்தார். அவர் தலையில கொட்டினாங்க, அவர் முகத்துல காரி துப்புனாங்க. நம்மள ஒரு 2 அடி அடிச்சா போதும்னு சொல்லுவோம். அவர் 39 அடியும் வேண்டானே சொல்லல. காரணம், he was a good receiver. கைகளை தட்டி நம்ம மேல விழ வேண்டிய ஆக்கினையை அவர் மேல ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, யாரோ ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கன்னா நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல, மாறாக சண்டை போடுறோம், ஆர்கியூ பண்றோம். ஒரு ஆள் ஒரு ஆலோசனை சொன்னா திரும்பி பதில் பேசுறோமே தவிர ரிசீவிங் மைண்ட் இல்ல. குடும்பத்துல கணவன் பேசினா மனைவியால ரிசீவ் பண்ண முடியல, திரும்ப பேசுறோமே தவிர ரிசீவர்ஸ் இல்ல. எந்த ஒரு சபை ரிசீவிங் சர்ச்சாய் மாறுகிறதோ அந்த சபை தான் கேட்கிற எவனும் பேசத்தக்கவனாவா. விசுவாசம் இருந்தா கை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். உன் குடும்பத்துல உங்களை கர்த்தர் ஒரு ரிசீவராய் மாற்ற விரும்புகிறார். உன் சபையில உங்களை பத்மு தீவிலே யோவான் ரிசீவ் பண்ணினதுனாலதான் 7 சபைக்கு அவன் விளம்ப முடிந்தது. இந்த சபையிலே ஒரு கூட்டம் பெற்றுக் கொள்ளுகிறவர்களை எழுப்பு மாட்டவரே. கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க. பத்மு தீவிலே எல்லாருக்கும் ஓடணும், எல்லாருக்கும் ஓடணும். Everyone wants to run. எல்லாருக்கும் ஓடணும்னு ஆசை, யாருக்கும் ரிசீவ் பண்ணணும்னு ஆசை இல்லை. மார்க் மேல் வீட்டு அறையிலே 10 நாட்கள் அவர்கள் காத்திருந்தார்கள் to receive. எங்க சபையில பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் எழும்பணும். கைவிர்த்தி சொல்லுங்க, பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் எழும்பணும். கொஞ்சம் ஜெபிங்களை, பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் எழும்பணும்.
செபிங்க, வாய் திறந்து. பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் எழுப்படும். யாராவது ஒரு அடி அடிச்சுட்டா திரும்ப அடிக்கணும்னு தான் நினைக்கிறோமே தவிர அந்த ரிசீவிங் மைண்ட் இல்ல, அந்த ரிசீவிங் மைண்ட் இல்ல. யாராவது உங்களை நிந்தித்து விட்டா திரும்ப அவங்களை நிந்திக்கணும்னு தான் நினைக்கிறோமே தவிர ரிசீவர் இல்லையே ஆண்டவர் வேதனைப்படுகிறார். ரிசீவர்ஸ் தேவை, பெற்றுக் கொள்ளுகிறவர் தேவை. நான் வாங்கலையா? நீ எலியாவானால் நீ இறங்கி வா, நீ கிறிஸ்துன்னு சொன்னா இறங்கி வான்னு அசிங்கமா பேசலையா? அவர் ரிசீவரா இருந்தார், அவர் பெற்றுக் கொள்ளுகிறவர். சபைக்கு பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் தேவை. உங்களுக்கு ஒருவேளை இந்த உபதேசம் விருப்பம் இல்லாத உபதேசமா இருக்கலாம், பட் இது சத்தியம். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனைக்கு காரணம் they are not at all receivers. அங்க டிரான்ஸ்மிட்டர் மனைவி கொடுக்கிறவங்களா மாறிடக்கூடாது, மனைவி ரிசீவரா இருக்கணும். சில நேரங்களில் புருஷர்கள் ரிசீவரா மாறணும். சபையில் இருக்கிறனா பெற்றுக்கொள்ளுகிறவர்களா மாறணும். அந்த தன்மை என்னைக்கு உங்களுக்குள்ள வருதோ, உட்கார்ந்து இருந்து கேட்கிற மரியாள் அவருடைய பாதத்தின் அருகே உட்கார்ந்து இருந்து கேட்கிறவரா இருந்தா, ஹலோ ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. பற்பல வேலை செய்து கொடுக்கணுங்கிற எண்ணத்தோட இருந்த மார்த்தாளை விட அவர் பாதத்தில் உட்கார்ந்து இருந்து ரிசீவ் பண்ணணும் நினைச்சா பாருங்களேன். அவ ஜெபித்த போதுதான் லாசருவை உயிரோடு எழுப்பினார். கை தட்டணும். நல்ல கைகளை தட்ட தட்ட தட்ட. இன்னைக்கு இந்த சபையில நல்ல கைகளை தட்ட. ரிசீவர்ஸ், ரிசீவ் பண்ணுகிறவங்க எழுப்பணும். ரிசீவ் பண்ணுகிறவர்கள் கைவிட்டு ஆமென் சொல்லுங்களேன். வாசிக்கலாம் யோவான் 16:12. யோவான் 16. இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். நல்ல கவனிங்க. சீசர்களை பார்த்து சொல்றாரு, அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது, அவைகள் இப்பொழுது நீங்கள் தாங்க மாட்டீர்கள். என்ன சொல்றார் தெரியுமா? நான் கொடுக்கிறதுக்கு ரெடி, தாங்குவதற்கு உங்ககிட்ட கெப்பாசிட்டி இல்லைன்னு சொல்றார். கொஞ்சம் புரிஞ்சவங்க மட்டும் கை உயர்த்தி கையை அசைச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். பல நேரம் நாம ஆண்டவரை எப்படி குற்றப்படுத்துறோம் தெரியுமா? ஆண்டவர் எனக்கு தரல, ஆண்டவர் என்ன நேசிக்கல, ஆண்டவர் என்ன விரும்பல. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேங்க, 100 கிலோ தூக்குறதுக்கு உங்களுக்கு பலன் உண்டா? ஹலோ, 100 கிலோ தூக்குறதுக்கு உங்களுக்கு பலன் உண்டுன்னா அவர் பேச ரெடி. ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கீங்க? கேட்கிறோங்க, அதை தாரும் இதை தாருன்னு கேட்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு சீசர்கள்ட்ட, இன்னும் அநேக காரியங்களை நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, இவ்வளவு நாள் உங்களுக்கு வெளிப்படுத்தினதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இன்னும் அநேக காரியங்களை, ரகசியங்களை உன்னோடு நான் சொல்ல வேண்டியதா இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தாங்கக்கூடிய பாத்திரங்கள், பெற்றுக்கொள்ளக்கூடிய பாத்திரங்கள் இருந்தா எவ்வளவு பெரிய வெளிப்பாடுகளையும் நான் பகிர்ந்தளிக்க ஆயத்தம். எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் புரியுது? கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் எதிர்பார்க்கிற நன்மை எனக்கு தரலையே, நான் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கலையேன்னு நினைச்சு வந்திருக்கிற சிலரோடு கர்த்தர் சொல்லுகிறார், you are not qualified. இன்னும் தகுதியாகல, இன்னும் தகுதியாகல. அதுதான் இயேசு சொல்லுகிறார், ஒருவனும் புதிய ரசத்தை பழைய துருத்தியிலே வார்த்து வைக்காது இருக்க கடவன். துருத்தி என்பது நம்முடைய வாழ்க்கை, ரசம் என்பது தேவனுடைய ஆசீர்வாதம், ரசம் என்பது தேவனுடைய நன்மை, ரசம் என்பது அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை, இந்த நன்மைகளை உங்க பாத்திரத்துல ஊற்றினா உங்க பாத்திரம் கிழிஞ்சு போகாம இருக்கணும். கிழிஞ்சு போகணும்னு நினைச்சா அதை ஊட்ட மாட்டான். ஏன் ஆண்டவர் நன்மை தரல தெரியுமா? அவர் God is not a God of partial God. அவர் பட்சபாதம் பண்ணுகிற தேவன் அல்ல. ஒருத்தருக்கு கொடுத்துட்டு ஒருத்தரை சும்மா அனுப்புகிறவர் அல்ல. சிலர் கேட்டு வந்திருக்கிறீங்க, அவங்கள போல தானே நானும் சபைக்கு வர்றேன், அவங்கள போல தானே நானும் ஆராதிக்கிறேன், ஏன் அவங்களுக்கு கொடுக்கிறத எனக்கு தர மாட்டேங்கிறீங்க? உனக்கு கெபாசிட்டி இல்ல. ஆமென் சொல்லிடாதீங்க, வாய் வலிச்சிரும். இளையகுமாரனுக்கு ஆஸ்திகளை மேனேஜ் பண்ணக்கூடிய கெபாசிட்டி கிடையாது. புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கட்டாயப்படுத்தி கேட்டான், வேணும் வேணும்னு கேட்டான், கொடுத்தாரு. என்ன செய்தான்? அவ்வளத்தையும் செலவழித்து போட்டான், அவ்வளத்தையும் இழந்து போனான்.
ஒரு நன்மை உங்களுக்கு தந்து அந்த நன்மையினால நீங்க கெட்டு போவீங்கன்னா அதை தரமாட்டான். பொறுமையா சொல்றேன், பணத்தை உங்களுக்கு தந்து உங்களுக்கு பெருமை வந்துரும்னு அவர் நினைச்சாருன்னா பணத்தை தரமாட்டார். ஒரு அபிஷேகத்தை தந்து நீ விழுந்து போயிருவன்னு தெரிஞ்சா அந்த அபிஷேகத்தை தரமாட்டா. ஒரு கிருபையை தந்து நீங்க அதை வேசிகள்கிட்ட அழிச்சு போட்டுருவீங்கன்னா அதை தரமாட்டா. ஆண்டவர் ஒரு தடவை செய்த தப்ப திரும்ப செய்ய மாட்டா. கவனிங்க, listen carefully. ஆனா ஒருத்த மேல நம்பிக்கை வந்தது. யோசேப்பு கைகள்ல எவ்வளவு தானியம் கொடுத்தாலும் அவன் சரியா அதை கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்கிற நம்பிக்கை வந்த போது அவன் பாத்திரத்தை நிரப்பினான். கைகளை தட்டி வாய்களை திறந்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ முதலாவது உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சும்மா ஆண்டவரை குறை சொல்லாதீங்க. ஆண்டவர் தரல, ஆண்டவர் தரல. ஆர் யூ வர்த்தி? ஆண்டவர் ஊற்றுறதுக்கு பாத்திரமா இருக்கோமா நாம? கிருபை, கிருபையில எல்லாம் வந்துரும். ஆனா எபேசிய சபைக்கு பவுல் எழுதுகிறா, அந்த கிருபை சகலவித ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்திலே வந்தது. அந்த கிருபை எப்படி வந்துச்சு? சகலவித ஞானத்தோடும் சகலவித புத்தியோடும் எங்க மேல வந்துச்சு. முட்டாள்தனமா கிருபை ஊற்ற மாட்டார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் முட்டாள்தனமா ஊற்ற மாட்டார் கிருபைய. ஒருத்த மேல ஒரு கிருபை ஊற்றினா அது அந்த பாத்திரத்துக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும், வெளியில உள்ளவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். ஒரு அபிஷேகத்தை ஊற்றினா, ஒரு ரெவலேஷன் அந்த பாத்திரத்துல ஊற்றினா இந்த வெளிப்பாடு அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று தெரிந்து விட்டால் you are that vessel, God will fill you. கைகளை தட்டணும், நல்ல 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 கைகளை தட்டி ரபா தரா தனா துடபலதன ரிபலதன கடக சந்தரதன கடகசி. உங்களால மேனேஜ் பண்ண முடியுமா? அப்போஸ்தலர் அக்கினி ஐக்கியம் ஒரு 10,000 ஆத்துமாக்களை தந்தா மேனேஜ் பண்ண முடியுமானா 10,000 ஆத்துமாக்கள் இன்னைக்கு தர ரெடி. நம்ம ஒரு பிரேயர் நடத்துறதுக்கு 1000 ஃபோன் பண்ண வேண்டியது இருக்கு. உங்களை நம்பி எப்படி 10,000 தர முடியும் சொல்லுங்க? ஹலோ, சும்மா டோன்ட் பிளேம் காட். இந்த சத்தியம் தெரிஞ்ச பிறகு நான் ஆண்டவர்கிட்ட அழுந்தேன், என்ன மாத்துங்கன்னு தான் கேட்டேன். அவர் மாற வேண்டாம், அவர் மாறாதவர். unchanging God, everlasting Father. அவர் சொல்றாரு, அப்பா நான் ஊற்றுறதுக்கு ரெடி, நான் உன் மேல அபிஷேகத்தை ஊற்ற ரெடி, நீ விரும்புகிற பிசினஸ் தர ரெடி. ஆனா நான் பாக்குறேன், ஃபியூச்சர் பாக்குறேன், இதை தந்தா உன் பாத்திரம் கிழிஞ்சு போயிடும். உங்க பாத்திரம் கிழிஞ்சு போயிடும், உங்க துருத்தி கிழிஞ்சு போயிடும், உங்க வாழ்க்கையும் உடைஞ்சு போயிடும், ரசமும் சிந்தி போயிடும். அதனால யார் அதை சரியா ப்ரொடெக்ட் பண்ணுவா? யாருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு? ஆண்டவர் சிலரை தேடி வர்றார். இந்த சபையில ஒரு சின்ன ரிசீவிங் கூட்டம் எழும்பிட்டா அவங்களுக்கு தான் வெளிப்பாட வைக்க போற. உங்களுக்கு தெரியுமா, கடைசி நாட்கள் எழுப்புதல் அற்புதங்கள் அடையாளங்களில் அல்ல, அற்புதமான வெளிப்பாடுகளிலே வரப்போகிறது. அதை சுமந்து செல்லுகிற ஒரு கூட்டத்தை நம்ம சபையில எழுப்ப விரும்புகிறார். அது நானா மாற விரும்புறேன்னு சொல்றவங்க நல்ல கை உயர்த்தியோ வாய் திறந்தோ ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சும்மா எனக்கு தரல, ஆண்டவர் என்ன மறந்துட்டாரு, என்ன நேசிக்கல, என்ன கைவிட்டுட்டாருன்னு சொல்றதெல்லாம் நிறுத்திட்டு என்னால தாங்க முடியாது, அதனாலதான் தரல. ஒரு வீட்டுக்கு வரக்கூடிய கரண்ட் 230 வாட்ஸுங்க. அதை தாண்டி 10 வாட்ஸ் அதிகமா வந்துச்சுன்னா பல்ப் எல்லாம் ஃபியூஸ் போயிரும் பாருங்களேன். அது மாதிரி ஆண்டவருக்கு தெரியும் உங்க மேல எவ்வளவு வைக்கணுமோ அவ்வளவு கரெக்டா வைக்கிறார். 5ன்னா 5, 2ன்னா 2, 1ன்னா 1, அவ்வளவுதான் கெப்பாசிட்டி. கெப்பாசிட்டி கூடட்டும், கெப்பாசிட்டி சபையினுடைய மெச்சூரிட்டி அதிகரிக்கட்டும். சிலர்கிட்ட எல்லாம் சிலதை சொல்ல மாட்டார் பாருங்க ஆண்டவர். சிலதை சொன்னா அவங்களுக்கு ரகசியத்தை காக்க தெரியாது, அவங்ககிட்ட சொல்ல மாட்டார். கெப்பாசிட்டி இல்லை. ரகசியமா ஜெபிக்கும் போது ஒரு வெளிப்பாடு வந்திருக்கும், ஊரெல்லாம் போய் சொல்லுவாங்க, அடுத்த நேரம் அவங்களுக்கு அதை வெளிப்படுத்த மாட்டார். ஏன்னா கெப்பாசிட்டி இல்லை. நான் இந்த ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொண்டதெல்லாம் என்ன தெரியுமா? என் கெப்பாசிட்டி வர்த்திக்க நான் கேட்காமலேயே அந்த கிஃப்ட் என் மேல ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு நிமிஷம் கை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஆண்டவரே, என் மேல உள்ள தப்பு தான், எனக்கு கெப்பாசிட்டி இல்லை. எத்தனை பேர் சொல்ல போறீங்க எனக்கு கெப்பாசிட்டி இல்லை? இந்த பணத்தை மெயின்டைன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எனக்கு இல்லை. இவ்வளவு பெரிய பிசினஸ் கேக்குறீங்களே பிரதர், இந்த பிசினஸ் ரன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உனக்கு இருக்கா? மேனேஜர் போஸ்ட் கேக்குறியே, மேனேஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உனக்கு இருக்கா?
கொஞ்சம் விட்டு கொடுத்து ஜெபிங்களே. அம்மா சகோதரி, நீ உன்னை கேட்கறதுக்கு முன்னாடி உனக்கு அந்த கெபாசிட்டி தேவை. நம்மளை தகுதிப்படுத்துகிற தேவன் தான். ஆனா யோசிச்சு பாருங்க, அப்போஸ்தலனாகிய பேதுரு மூலமா 2 நிருபங்கள் எழுதின ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா 13 நிருபம் எழுதினார். என்ன காரணம் தெரியுமா? அவனுக்கு அந்த கெபாசிட்டி இருக்கு. உன்னை வெளிப்படுத்தினா அதை கிரகிச்சு எழுதக்கூடிய கெபாசிட்டி இருக்கு. உனக்கு இருக்கா சகோதரி? சும்மா எல்லாரும் பேசுறாங்கன்னு நீங்க பேசுறீங்களே. அம்மா ஐயா, உங்களுக்கு அந்த கெபாசிட்டி இருக்கா? எனக்கு தாங்கன்னு கேக்குறீங்களே. குழந்தைக்கு பால் தான் கொடுக்க முடியும், கனமான ஆகாரத்தை கொடுக்க முடியாது. கனமான ஆகாரம் வேணும்னா நீங்க வளரணும். ஒரு நிமிஷம் அப்படி வலது கரங்களை உயர்த்தி அந்த ரிசீவரா நீங்க மாறணும். அந்த ரிசீவரா நீங்க மாறணும். என்னைக்கு அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய கெபாசிட்டி வருகிறது? ஒரு நிமிஷம் கண்ணை திறந்து பாருங்களேன், நான் முடிச்சிடுறேன். மரியாளை பார்த்து தேவதூதன் சொல்றார், கிருபை பெற்றவளை நீ பாக்கியவதி. கிருபை பெற்றவளை நீ. என்ன கிருபை பெற்றாங்க? என்ன கிருபை பெற்றா? பிசாசு துரத்துற கிருபை பெற்றாளா? வியாதிகளை துரத்த கிருபை பெற்றாளா? என்ன கிருபை பெற்றா தெரியுமா? மற்றவர்கள் சுமக்க முடியாததை நீ பெற்றுக்கொள்வதற்கு உன்னை ஒப்பு கொடுத்தாயே. கிருபை. கிருபை பெற்றவள். மரியாளை விட அழகுள்ளவள், மரியாளை விட படித்தவர்கள், மரியாளை விட பரிசுத்தம் உள்ளவர்கள் எத்தனையோ பேர் எருசலேமில் இருந்திருக்க கூடும். ஆனா இதை ஏற்றுக்கொள்வதற்கு பக்குவம் உடையவள் இவளை போல வேறு ஒருத்தி இல்லை. இந்த கால வேளையில மரியாளை போல அதை ஏற்றுக்கொள்ளுகிற சிலரை கர்த்தர் கண்டுபிடிப்பாரானால் வேடிக்கை பார்க்காம ஒரு அபிஷேகம் இறங்கி வருகிறது. மரியாள்களை கண்டுபிடிக்கட்டும். இதை ஏற்றுக்கொள்ளுகிறதுனால, கவனிங்க, இதை ஏற்றுக்கொள்ளுகிறதுனால உன் கொம்பு உயர போறது இல்லை. உன்னை கல்லறிவாங்க. உன்னை நேசிக்கிற யோசேப்பு உன்னை தள்ளி விடுவான். நீ பலர் மத்தியில் அவமான சின்னமா மாறணும். உன் மதிப்பு, உன்னுடைய பிரஸ்டீஜ், உன்னுடைய ரெப்யூட்டேஷன் எல்லாம் இழந்து போகும். ஆனாலும் சொன்ன, நான் ஆண்டவருக்கு அடிமை. என்ன அர்த்தம் தெரியுமா? I am ready to receive. ஒரு நிமிஷம் கண்ண மூடி எழும்பி நிற்கலாமா?